ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பல அப்டேட்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் செட் பண்ணிடுங்க. சரி, ஓகே, வாங்க அப்டேட்டுக்குள்ளே இறங்கிடலாம். நான் நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ நம்மளுக்கு புதுசாக வந்த அப்டேட்டில் இதான் வந்திருக்கு. ஆனால் இன்னும் ஒரு ரெண்டுன்னு சொல்லியிருக்க மாட்டேன், நிறையா வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு ஒன்றும் அவ்வளோ அப்டேட்ஸ் வரல. ப்ளக்கினை பற்றி வந்திருக்கானா, அதையும் சேர்த்து பார்த்துட்டு நம்மளுக்கு நேற்றுக்கு வந்து அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு போனஸ் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா நேற்றுக்கு இது தனியாக வீடியோ, இந்த தனியாக வீடியோ பக்கத்தில் சேர்த்தா இந்த வீடியோவை பார்க்கலாம். இல்லாட்டி அந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் புதுசாக வந்துருக்குது தான் கிளியராக சொல்லுவேன். இது கொஞ்சம் டக்குன்னு போய்கிட்டே இருக்கும். சரி ஓகே வாங்க நம்ம டக்குன்னு இறங்கிடலாம். முதல்ல நம்மளுக்கு வந்திருக்கிறது மிஷின் கன்னை நம்ம நார்மலாக எப்பயும் போல் சுட்டுக்கிட்டே என்னையாவது சுட முடியல. லாங் ரேஞ்சில் ஒன்றும் அவ்வளோ சுட முடியல. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு போர்ஷே எடுத்துக்கலாம். போர்ஷேக்கு 4000. எவ்வளோ நேரம் சுட்டான்னு தெரில, ஆனால் என்ன உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க தான் போர்ஷே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஆனால் என்ன கொஞ்சம் டக்குன்னு வெடிச்சிருது. ஆனால் ராக்கெட் லான்ச்சர் AK-47 அளவுக்குலாம் ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை. AK-47 மாதிரி சுடுது, ஆனால் நான் AK-47 விட கொஞ்சம் பவர் அதிகம், அவ்வளோதான். வாங்க இப்போ இந்த ஹாட் ஏர் பலூனோட சீட் கோட் பார்த்துலாம். ஹாட் ஏர் பலூனோட சீட் கோட் 0601 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாட் ஏர் பலூன் சீட் கோட் வந்துடும். என்ன பொஸ்க்குன்னு குடிச்சிட்டு போகுது. நம்ம சொன்னது கேட்டுருச்சா இல்லையான்னு தெரில டெவலப்பருக்கு. உடனே கலரை அவங்களால் மாற்ற முடியும்டா தங்கங்களான்னு அன்போட கலரை மாற்றுறதுக்கு கொடுத்துட்டாங்க. RGBலாம் போட்டு போனால் நல்லா அழகாக தான் இருக்குது. அடுத்து நம்மளுக்கு ட்ராகன் ஒன்று வந்திருக்கு. அதுக்கு 0701 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராகன் அழகாக இந்த அக்காவோட வந்துடும். ஆனால் இந்த ட்ராகன் கலரை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றவே முடியாது. ஆனால் இந்த ஹாட் ஏர் பலூன் தாராளமாக மாற்றலாம். ஆனால் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது இதுவும் நல்லா தான் இருக்குது வித்தியாசமாக. இந்த ட்ராகன் ஒன்று, ஹாட் ஏர் பலூன் ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேர்ட் வெஹிக்கிள் இன்னொன்று வந்திருக்கு. அதுக்கு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், பீகாக் லிங்க்குன்னு. அந்த பீகாக் லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு எப்பயும் போல் உள்ளே வந்து பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா, நான் இப்போ பிக்சர் போடுற பாருங்களேன், டைமர் மாதிரி ஓடும். டைமர் மாதிரி ஓடினதுக்கப்புறம் வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டு நார்மலாக 26ன்னு போடுங்க. உங்களுக்கு இந்த 6GB பீகாக்கு அப்படியே அவதார் படத்தில் வர மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம உட்காந்து சவாரி கூட செய்யலாம். இது ட்ராகனோடது தான், ஆனால் என்ன இது கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போகும். இந்த போலீஸ்கிட்ட இருந்துலாம் ஹெலிகாப்டர் பிளேனை விட இது நல்லா எஃபிஷியண்ட்டாக ஏதாச்சும் பார்க்கணுன்னா ஸ்பீடாக போகிற மாதிரி நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கிறது ஒரு NPC மாதிரினும் சொல்ல முடியாது, மல்டிப்ளேயர் மாதிரினும் சொல்ல முடியாது. மல்டிப்ளேயர் மாதிரி சொல்ல முடியாது, NPC மல்டிப்ளேயர் மாதிரி. நான் சொல்கிறது புரியல. இப்போ பாருங்கள், ZX10R எடுத்துக்கோங்க. முதல்ல 400 சீட் கோடு. அதை நார்மலாக எப்பயும் போல் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு NPC சப்ஜெக்டை தேடுவோம். வாங்க, NPC சப்ஜெக்ட் கிடச்சிட்டாங்க இந்த அக்கா. ஏன் நம்மளுக்கு அக்காவே கிடைக்கிறாங்க, ஒரு அண்ணெல்லாம் கிடைக்க மாட்டானுங்களா? சரி, ஓகே, ஏதோ ஒன்று நம்மளுக்கு இப்போதைக்கு டெஸ்ட் சப்ஜெக்டை இவங்க தான் கிடச்சிருக்காங்க. NPC கிட்டே போய் இப்படி நிறுத்திட்டு டபுள் கிளிக்கு ஃபோனை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இவங்க அழகாக உட்காந்துப்பாங்க. இது ஃபீமேல் NPCயில் மட்டும் தான் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேல் NPCலையும் வைக்கவும். இருங்க, ஒரு மேல் NPCயை பார்ப்போம். கமான், டக்குன்னு வாங்கடாடி. என்னடா இந்த ஊரில் மேல் NPCயை நடக்க மாட்டிங்களா? ஒன்றா தான் நடக்கிறாங்க எல்லாம். பொருள் இது சிங்கப்பெண்ணை உருவம் அது நம்ம இதுக்குன்னு எங்கும் கிடைக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுங்க. NPC மேலே உட்காருவாங்க. இப்படி நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அவங்களே பொசுக்குன்னு இறங்கிட்டு ஏன் வேலை உண்டு எனக்கு உண்டுன்னு அவங்க கிளம்பி ஓடிடுவாங்க. நான் இப்போ பிக்சர் போடுற பாருங்களேன், ப்ளக்கின் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் போட்டுட்டு இப்போ பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இது வந்திருக்கும் புதுசாக. வைல்டு பீஸ்ட்டு, டியரு, ஹிப்போபொட்டமஸ்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹிப்போபொட்டமஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே உள்ளே வந்துட்டு இன்டர்நெட்டில் பேஷண்ட் கொடுத்தோன்னே டைமர் வரும், பிக்சரை போட்டப்போ டைமர் பிக்சரு. அப்புறம் வெளில போயிட்டு உள்ளே வந்துட்டு நார்மலாக சீட் கோடை போடுங்க. அதோட சீட் கோட் நம்பர் 24. அது மேலேயே என்ன சீட் கோட் போடணுன்னு வரும். நல்லா தொலை அழகாக இருக்குது. ஆனால் இது வைல்டு பீஸ்ட் மாதிரி அடிக்குமான்னு நினச்சிங்கன்னா சத்தியம் அடிக்காது, ஓடி தான் போகும். ஏன்னை விட்டுருங்க அப்படின்னு கதறிக்கிட்டு தான் ஓடும். கொஞ்சம் பிளட் ரெசிஸ்டன்ட் பீசஸ். நம்மளுக்கு புதுசாக டெக்ஸ்டர் பேக் ஒன்று வந்துருந்துச்சு. அந்த டெக்ஸ்டர் பேக்கில் இருக்கிறத அதை டெலிட்டே பண்ண முடியல. அதோட எனக்கு பழைய இதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்டர் பேக்கில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் புதுசாக ஒரு ரோடு போட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் போய் இங்கே RGS டூவில் ரோடுக்கு RIC சீட் கோட் அதோடு சேர்த்து D அப்படின்னு கொடுத்துட்டு RIC டெலிட் அப்படின்னு வந்துச்சா. நான் உள்ள புது ரோடு போட்டிருந்தேன்னா டெலிட் ஆகிட்டு பழைய ரோடே வந்திருக்கும். நான் புது ரோடு போடல. நீங்கள் ஒருவேளை இதை போட்டுட்டு எனக்கு பழைய இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா GIC போட்டிங்கன்னா இந்த தரை மாறிடும் கிராஸு. ஒருவேளை இந்த சிமெண்ட் இது பேவ்மெண்ட் மாதிரி வேணும்னா இந்த பேவ்மெண்ட்டுக்கு எதுவும் ஒன்று வரும். ப்ளக்கின் அப்படியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். அதை போட்டுட்டு சேர்த்து DA போட்டிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிட்டு நார்மல் இது வந்துடும். சரி ஓகே காய்ஸ், இந்த அப்டேட் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் ஸ்பெஷல் அப்டேட்ஸோடு வரேன். சரி ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.